Hello everyone. So myself Kirti Vasan, Assistant Professor, Department of Mechanical Engineering, KSR College of Engineering. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஓவன்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கோர்னா என்ன, அந்த டைப்ஸ் ஆஃப் கோர் பாக்ஸஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரை வந்து நம்ம எப்படியெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணலாம், அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் சொன்னது மாதிரி கோர் அப்படிங்கிறது கேஸ்டிங்கில் நமக்கு ஏதாவது ஷேப் வேணும், நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எனக்கு ஏதாவது ரெக்வயர்ட் ஷேப்ஸ் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கோர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கோர் வந்து ஒரு லூஸாக இருந்துச்சு, டைட்டாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்னால் அந்த ரெக்வயர்ட் ஷேப் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அந்த கோரை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த கோரை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹீட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் டைப் ஓவன், கண்டினியூஸ் டைப் ஓவன், டைஎலக்ட்ரிக் பிரேக்கிங் ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் டைப் ஓவன். ஸோ இந்த பேட்ச் டைப் ஓவன்னா என்ன அப்படின்னா, நமக்கு சைடில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும், ஒரு ட்ராயர் மாதிரி. அதில் வந்து கபோர்டுக்குள்ளே நிறைய ட்ராயர்ஸ் இருக்கும். இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற கோரை வந்து உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஓவன் யூஸ் பண்ணி என்னால் ஸ்மால் அண்ட் மீடியம் கோர்ஸை வந்து ஹீட் பண்ண முடியும். ஸோ இதில் ஹீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல், ஆயில் ஆர் கேஸ் இந்த மூணில் ஏதோ ஒரு சோர்ஸை இன்புட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஓவனில் வந்து நம்பர் ஆஃப் ட்ராயர்ஸ் இருக்கும். எல்லா ட்ராயர்ஸ்லையுமே வந்து கோரை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் டைப்புன்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்புட் சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து அந்த பர்ட்டிகுலர் ரேக்கில் இருக்கிற எல்லா ட்ராயர்ஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு உள்ளே இருக்கிற கோர் வந்து ஹீட் ஆகும். ஸோ இது வந்து இந்த டைமும் அதோட ஹீட்டு எவ்வளோ நேரம் ஹீட் ஆகும், எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அவர் ரெக்குயர்மெண்ட். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைப் ஓவன். ஸோ இந்த கன்டினியூஸ் டைப் ஓவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து நமக்கு ஓவனை வந்து கோரை வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். வேறஸ் இன் ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்லி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் டைம் எடுத்துக்கணும், திருப்பி நம்ம வித்ட்ரா பண்ணி நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி மறுபடியும் கோரை ஃபில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரெகுலராக நடக்காது, கொஞ்சம் கேப் எடுத்துக்கும். பட் இதே செகண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், கேஸ் வந்து ஒரு இன்புட் சோர்ஸாக எடுத்துக்குவோம் ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ சேம் ஆஸ் லைக் தட் நமக்கு இந்த இடத்துல 2 புள்ளி இருக்கும். 2 புள்ளிக்கு மேலே வந்து நம்ம கன்வேயர் பெல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கன்வேயர் பெல்ட்டோட ஒரு எண்டில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண கோரை வந்து லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து ஒரு ஓவனுக்குள்ளே அந்த கன்வேயர் பெல்ட் போய் வரும். ஸோ ஓவனுக்குள்ளே ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓவனுக்குள்ளே போயிட்டு வரும்போது நமக்கு அந்த பர்ட்டிகுலர் கோர் வந்து ஹீட் ஆகி ஸ்ட்ராங் ஆகிக்கும். ஸோ இன்னும் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்டு அந்த நம்ம உள்ள லோட் பண்ண கோர் ப்ராசஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ வெளியே வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த புள்ளி ரோல் ஆகிட்டே இருக்கும். புள்ளி ரோல் ஆகிட்டு இருக்கிறதுனால அது மேலே இருக்க கன்வேயர் பெல்ட்டும் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நம்ம இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் பிரேக்கிங் ஓவன். ஸோ இதுவும் நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் டைப் ஆஃப் ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ வேறஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 3 மெத்தட்லேயும் இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் ஹீட்டிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் வந்து கோல், ஆயில் ஆர் கேஸ் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணியிருப்போம். பட் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு ஹீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக வந்து ஒரு 30 செகண்டில் இருந்தும் 30 செகண்டில் நமக்கு ஹீட்டிங் முடிஞ்சிடும் ஸ்மால் பீசஸ்க்கு. லார்ஜ் பீஸ்னு போகும்போது அரௌண்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கும். இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் லைக் தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயும் 2 புள்ளி இருக்கும். கன்வேயர் பெல்ட்டில் நம்ம கோரை லோட் பண்ணியிருப்போம். ஒன்று எண்டு லோட் பண்ணுவோம், ஒன்று எண்டில் அன்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 அப்பர் எலக்ட்ரோடு, லோயர் எலக்ட்ரோடு 2 எலக்ட்ரோடு இருக்கும். 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் நம்ம கோர் வந்து பாஸ் ஆகும். ஸோ 2 எலக்ட்ரோடுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் உள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஓவன் உள்ளே போகும்போது அங்கே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கிற கோர் வந்து ஹீட் ஆகி ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் heating course. Okay, that's all. Thank you.